DRG Kids. புத்திசாலியான குரங்கு. விக்ரம்கடோட காட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான சிங்கம் தன்னோட பெண் சிங்கத்தோட இருந்துச்சு. காட்டுக்குள்ள சிங்கமும் பெண் சிங்கமும் ஒரு பெரிய குகைக்குள்ள இருந்தாங்க. காட்டுக்குள்ள இருந்த எல்லா விலங்குகளும் சிங்கங்களை பார்த்து ரொம்ப பயப்படும். சிங்கம் தினமும் விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி தன்னுடைய பெண் சிங்கத்துக்கு நல்ல நல்ல சாப்பாடை எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஒரு நாள் பெண் சிங்கம் சிங்கத்துக்கிட்ட சொல்லுது, இங்க பாருங்க, ரொம்ப நாளாவே எனக்கு எங்க அம்மாவோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. நான் எங்க அம்மாவை பார்க்க போகணும். நீங்க என்ன எங்க அம்மா வீட்ல இன்னைக்கு விட்டுடுறீங்களா? அப்பனா சரி, நான் சாயந்தரமே உன்னை உன் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நானும் சில மாசங்கள் உன் கூட அங்கேயே இருக்கேன். சரிங்க, நான் கிளம்புறதுக்கான வேலைகளை பாக்குறேன். அந்த காட்டுல இருந்து தூரமா இருந்த ஹல்திகாட்டி காட்டுக்குள்ள பெண் சிங்கத்தோட அம்மா வீடு இருந்துச்சு. சிங்கமும் பெண் சிங்கமும் அங்க போறதுக்காக தயாராயிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் விக்ரம்கடோட காட்டுக்குள்ள ஒரு குரங்கு தன்னோட பெண் குரங்கு செமேலி தன்னுடைய சின்ன குழந்தையோட மரத்துல வாழ்ந்துட்டு இருந்தது. சிங்கமும் பெண் சிங்கமும் பேசிட்டு இருந்தத குரங்கு அவங்களுக்கு தெரியாம கேட்டுட்டு இருந்தது. சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டே செமேலி கிட்ட போய் குரங்கு என்ன சொல்லுதுன்னா, இங்க பாரு ஜமேலி, ஒரு சந்தோஷமான வார்த்தை இருக்கு. நம்ம தங்கறதுக்கு வீடு தயார் பண்ற வரைக்கும் நீங்க என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பா கேட்கவே மாட்டேன், புரியுதா? மழைக்காலம் வரப்போகுது, உங்களுக்கு எங்க மேல அக்கறையே இல்லைல்ல. நாள் முழுக்க காட்டுக்குள்ள இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு தாவி குதிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நான் மழையில இந்த சின்ன குழந்தைய வச்சு இந்த காட்டுக்குள்ள எங்க தான் போவேன் சொல்லுங்க? அட, ஒரு நல்ல வீட நான் தயார் பண்ணிருக்கேன். என்ன? அந்த வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. சிங்கத்தோட குகை தான். உங்களுக்கு என்ன மூளை குழம்பி போயிடுச்சா? சிங்கத்தோட குகையில நாம எப்படி இருக்க முடியும்? சிங்கம் நம்மள சாப்பிட்றாதா? ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் சில மாசத்துக்கு நம்ம காட்டை விட்டுட்டு தூரத்துல இருக்க அவங்க அம்மா வீட்டுக்கு போக போறாங்க. அதுவும் ஹல்டி காட்டுக்கு. மழை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வருவாங்க. சிங்கமும் பெண் சிங்கமும் எப்ப போறாங்க? இன்னைக்கு சாயந்தரமே அவங்க கிளம்புறாங்க. அவங்க பேசினத என் காதார நான் கேட்டுட்டு வரேன். என்னங்க, சிங்கம் திடீர்னு வந்துட்டா என்னங்க பண்றது? அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குமா. என்ன வழி இருக்கு சொல்லுங்க? உன் காதை கொஞ்சம் காட்டுறியா? அந்த வழிய உன்னோட காதுல நான் சொல்றேன். செமேலி தன்னோட காத குரங்கு கிட்ட கொண்டு போகுது. குரங்கு செமேலியோட காதுல ஒன்னு சொல்லுது. செமேலியும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுது. அடேங்க அப்பா, நிஜமாவே இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. நாம சிங்கத்தோட குகையில நிம்மதியா இருக்கலாங்க. சிங்கமும் பெண் சிங்கமும் காட்டை விட்டுட்டு போறாங்க. குரங்கும் சிங்கத்தோட குகையில வாழ ஆரம்பிச்சிடுச்சு. காட்டுக்குள்ள சிங்கம் இல்லாததால எல்லா மிருகமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா மிருகங்களும் பறவைகளும் சந்தோஷத்துல பல விதமான அழகான சத்தங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு. நாட்டியம் ஆடிட்டு இருந்தாங்க. குரங்கு கிட்ட பேசவும் ஆரம்பிச்சாங்க. குரங்கு அண்ணா, என்னங்க, இத சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா அந்த பறவை அங்கிருந்து போயிடுது. அப்பதான் யானை கரும்பை எடுத்துட்டு வந்து கொடுக்குது. குரங்கண்ணே, இந்தாங்க, கரும்பு ரொம்ப ருசியா இருக்கு. ரொம்ப நன்றி யானை அண்ணா. அதுக்கப்புறம் யானையும் அங்கிருந்து போயிடுது. குரங்கண்ணா, உங்களுக்கு ரொம்ப நல்ல வீடு கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி கழுதாண்ணா. இந்த மாதிரி நாட்கள் கடந்து போயிட்டே இருக்கு. குரங்கோட குடும்பம் சிங்கத்தோட குகையில நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சில நேரங்கள்ல மழையும் பெய்யும். செமேலியும் அவங்க குழந்தையும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. என்னங்க, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு? ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. சிங்கம் வந்தா நம்மள கொன்னுட போகுது. மழை காலமும் முடிய போகுதுங்க. நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் செமேலி, நான் உன் கூட இருக்கேன்ல. அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு அந்த குகைக்கு ஒட்டி இருக்கிற மாமரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்துக்குது. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நாள் காட்டுக்குள்ள ரொம்பவே வேகமான புயல் ஒண்ணு வந்துச்சு. குரங்கு செமேலி அப்புறம் அவங்க குழந்தை குகையில மழை எப்ப நிக்கும்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. காட்டுக்குள்ள இருந்த எல்லா மிருகங்களும் பறவைகளும் அவங்களோட கூண்டுக்குள்ள மழையில இருந்து தப்பிக்கிறதுக்கு மறைஞ்சு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வானத்துல நடுவுல இடியும் இடிக்குது. அதனால குரங்கோட குழந்தை பயந்து அம்மாவை கட்டி பிடிச்சுக்குது. என்னங்க, குழந்தை ரொம்பவே பயப்படுறான். குடு, குழந்தைய என்கிட்ட கொடுத்துடு. இவனை நான் தூங்க வைக்கிறேன். குரங்கு குழந்தைய தன்னோட கையில வாங்கி தூங்க வைக்க முயற்சி பண்ணுது.
அதுக்கப்புறமா அந்த இரவும் போயிடுது. சூரியன் உதிக்குது. மழையும் நின்னுடுச்சு. பறவைகள் மிருகங்கள் எல்லாம் தன்னுடைய இடத்துல இருந்து வெளியே வராங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் திடீர்னு ஒரு காக்கா பயங்கரமா கத்திக்கிட்டே காட்டுல இந்த பக்கம் அந்த பக்கம்னு எல்லாருக்கும் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே பறந்துகிட்டே இருக்கு. அது என்ன சொன்னுச்சுன்னா, கா கா பாதுகாப்பா இருங்க, சிங்கம் காட்டை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. நானே அந்த சிங்கத்தை பார்த்துட்டு வரேன். பாதுகாப்பா இருங்க, சிங்கம் இங்க தான் வந்துகிட்டு இருக்கு. கா கா. சமேலி காக்கா சொன்னதை கேட்டு ரொம்பவே பயந்துடுறா. குரங்கு கிட்ட அவ சொல்றா, என்னங்க, சிங்கம் காட்டுக்குள்ள வரப்போகுது. இப்ப நம்ம எங்க போறது? இப்ப ஏதாவது பண்ணி ஆகணுமே, இல்லனா சிங்கம் நம்ம எல்லாருமே சாப்பிட்டுடுங்க. நம்ம எதுவுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் தான் இருக்கேன்ல. அந்த சிங்கம் இங்க வரும்பொழுது நான் உன்கிட்ட அன்னைக்கு காதுல சொன்ன விஷயத்த இப்போ பண்ணா மட்டும் போதும். சரிங்க, நான் அதே மாதிரி பண்றேன். சரி, அதுக்கப்புறம் சிங்கம் தானாவே இந்த இடத்தை விட்டு போயிடும். மத்த மிருகங்கள்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு பயந்து ஓடிக்கிட்டே இருக்கு. சிங்கம் வர விஷயத்த கேட்டு காட்டுக்குள்ள எல்லாருமே பதட்டத்துல இருக்காங்க. எல்லாரும் இங்க அங்கன்னு போய் ஒளிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. அப்பதான் காட்டுக்குள்ள சிங்கம் கர்ஜிக்கிற ஒரு சத்தம் கேட்டுச்சு. காடே திடீர்னு அமைதியாயிடுது. காட்டுக்குள்ள யாரோட நடமாட்டமும் இல்ல. சிங்கம் கர்ஜிக்கிட்டே தன்னுடைய குகை இருக்கிற இடத்துக்கு வருது. அப்பதான் எல்லா மிருகங்களும் ஒளிஞ்சிருந்து சிங்கத்தை பாத்துக்கிட்டு இருக்கு. குரங்கு குடும்பத்தோட சிங்கத்தோட குகைக்குள்ளதான் இருந்துச்சு. சிங்கம் தன்னோட குகைக்குள்ள வந்ததும் அப்போதான் குகையில இருந்து சமேலி கத்துற சத்தம் கேட்டுச்சு. தன் குழந்தையோட அழற சத்தமும் கேட்டுச்சு. என்னங்க, சீக்கிரமா குழந்தைக்காக சிங்கத்தோட மாமிசத்தை கொண்டு வாங்க. குழந்தை பசியில இருக்கான். இன்னைக்கு குழந்தைக்கு சிங்கத்தோட மாமிசம் தான் கொடுக்கணும். சரி சரி, கவலைப்படாத. நான் இப்போவே போய் கொண்டு வரேன். நான் இப்போவே வெளியே போய் சிங்கத்தோட காதை புடிச்சு இழுத்துட்டு வரேன். அட, சீக்கிரமா சிங்கத்தோட மாமிசத்தை கொண்டு வாங்கல. இந்த பக்கம் சிங்கம் இவங்க பேசினதை கேட்டு பயந்து போயிடுது. அது அந்த நேரத்துல என்ன யோசிக்குதுன்னா, இவங்க எந்த பயங்கரமான மிருகங்கள்னு எனக்கு தெரியல. இவங்க குழந்தை சிங்கத்தோட மாமிசத்தையே சாப்பிடுதுன்னா அப்ப இவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியலையே. இல்ல, நான் இந்த குகைக்குள்ள போய் என்னோட உயிரை இழக்க விரும்பல. இங்க என்னோட உயிருக்கு கண்டிப்பா ஆபத்து இருக்கு. சிங்கம் வேகமா அந்த காட்டுக்குள்ள இருந்து திடீர்னு கிளம்பி வெளியே போயிடுது. அப்பதான் எல்லா மிருகங்களும் சிரிக்கிறாங்க. ஏடாச்சு மகாராஜா, இப்பதான் வந்தீங்க, உடனே இப்ப கிளம்பிட்டீங்க. இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு. எல்லா விலங்கும் வேகமா சிரிக்குது. சிங்கம் காட்டுக்குள்ள இருந்து வெளியே போகும்போது ஒரு நரிய அது சந்திக்குது. நரி சிங்கத்துக்கிட்ட குரங்கோட விஷயத்த பத்தி சொல்லிடுது. ஆனா சிங்கத்துக்கு நரி சொன்ன விஷயத்து மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. அதுக்கு நரி சொல்லுது, சரி, நானும் உங்க கூட வரேன். அப்பயாவது நீங்க என்ன நம்புறீங்களான்னு பார்க்கலாம். நான் வேணும்னா என்னோட வாலை உங்களோட வாலோட சேர்த்து கட்டிடுறேன். சரி, இது சரியான யோசனை. ரெண்டு பேருமே வாலை கட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குகை கிட்ட வராங்க. சமேலி நரிய சிங்கத்தோட வரத பாத்துருச்சு. குரங்கு கிட்ட அந்த விஷயத்தையும் சொல்லிடுது. குரங்கு மறுபடியும் அந்த யோசனைய பயன்படுத்துறான். சிங்கமும் நரியும் கிட்ட வந்ததும் சமேலி கத்துறா, என்னங்க, நான் என் குழந்தைய கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு போறேன். அங்கேயே சிங்கத்தோட மாமிசத்தை சாப்பிட வைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்ல. நான் நரி அனுப்பியிருக்கேன். அவ சிங்கத்தை கட்டிட்டு கூட்டிட்டு வந்துருவா. சிங்கம் அந்த குரங்கோட பேச்ச கேட்டு நரிய கோவமா பாக்குது. என்ன ஏமாத்த பாக்குறியா? என்னையே கொல்லணும்னு நினைக்கிறியா? இந்த பயங்கரமான மிருகத்தோட என்னையும் கொல்லணும்னு பாக்குற? அதுக்கப்புறம் சிங்கம் பயத்துல அந்த காட்டை விட்டு ஓட ஆரம்பிச்சிடுச்சு. நரி கட்டி இருக்குன்ற விஷயத்தையே கவனிக்கல. இல்ல மகாராஜா, அப்படி எதுவுமே இல்ல. இந்த குரங்கு ரொம்பவே புத்திசாலி. நில்லுங்க, நான் சொல்றது உண்மை. நில்லுங்க. இப்படிதான் குரங்கோட புத்திசாலித்தனத்தால சிங்கம் காட்டுக்குள்ள இருந்து ஒரேடியா வெளியே கிளம்பி போயிடுது. காட்டுக்குள்ள மறுபடியும் எல்லா விலங்கும் சந்தோஷமா இருக்கு. நிம்மதியா பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்துச்சு. குரங்கு, சமேலி அப்புறம் குழந்தை 3 பேரும் சிங்கத்தோட குகையில வாழ்ந்துட்டு இருக்காங்க.